எங்களுக்கு அல்ல, இதுல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை என்ன செய்தோம், வரப்பண்ணும். சரிங்களா? இது எதுக்கு? உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு மகிமை உங்களுக்கு ஆண்டு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மகிமை யாரோடது? அவரோடது. கர்த்தாவே எனக்கல்ல, அது உங்களுக்கு. சரியா? நம்ம உடனே என்ன செஞ்சிடும், நம்மளுடைய எதிரி முன்னாடி நம்மளை பாரு ஆண்டவர் ஜெயிக்க வச்சுட்டாரு பாரு அப்படின்னு நம்மளுக்கு பெருமை வந்து என்ன செஞ்சிடும், ஆடிடும். சரிங்களா? ஜெயிக்க வச்சாரு. அந்த பெருமை யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. நம்ம அவனுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். நம்மளுக்குள்ள அவனுக்குள்ள ராணுவம் பெருமை நம்மளுக்கு என்ன செஞ்சிருது, வந்துருது. இதுலதான் நம்ம என்ன செஞ்சிடோம்னா தோத்து போயிடும். மனுஷருக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும், தோத்து போயிடும். ஆண்டவர் உங்களை தூக்கணும்னு தான் நினைக்கிறாரு, உங்களுக்கு வெக்கப்பட விடக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு. ஆனா மகிமையை யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு இந்த நேரத்துல இந்த மனுஷருக்கு முன்னாடி என்னை இந்த அளவுக்கு நீங்க என்னை காப்பாத்துனீங்கப்பா, எனக்கு மரியாதை கொடுத்தீங்கப்பா அப்படின்ற நன்றியை ஆண்டவருக்கு சொல்லி பழகுங்க. சரியா? உடனே அவனுக்குள்ள அந்த மனுஷன் முன்னாடி பாத்தியா நான் இந்த அளவுக்கு பெருசாயிட்டேன் பாத்தியா அப்படின்ற எண்ணத்தை என்ன செய்யாதீங்க. உங்க பெருமை பேச்சு பேசணும் உடனே நம்ம மகிமை என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். அதனால